ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கார் கல்பிரிட்ஸ். இப்போ நம்ம ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்ட் வாட்ச். என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் வீல் ரிம் வாட்ச். வாங்க இப்போ அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா SKMEI. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் லவர்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் வாட்ச்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் வீல் ரிம் வாட்ச். பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்லாம் போட்டிருக்காங்க. இது ஒரு இந்தியன் மேனுஃபேக்சர் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699 போட்டிருக்காங்க. பட் இது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு லைன் பை லைன் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு wraps ரிமூவ் பண்ணிடலாம். இது அதோட பாக்ஸிங். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு உள்ளே வந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. வேறு அதை தவிர்த்து எதுவும் இல்லை. இது ஒரு கைரோ டைப் வாட்ச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ப்ரீமியமாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரிம்ஸ் ஸ்பின் ஆகிறது தெரியும். டீட்டெயிலிங்கும் பக்காவாக இருக்குது. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் டயல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு க்ளோ ஆகும். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைப் வாட்ச் தான். சாலிட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் டைப் கான்செப்டில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரில்டு ரோட்டர்ஸ் பார்க்கலாம். பிரேக் காலிப்பர்ஸ் ரெட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் டீப்பாக பார்த்தீங்கன்னா ரிம்ஸில் பார்த்தீங்கன்னா TE37SL அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு விவோ LH ரேசிங் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக அந்த ரேஸ் வீல் பிராண்டிங்கோடது அந்த கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிசான் GTR35 அதோட ரிம்ஸ் டைப்பை அப்படி கொடுத்துருக்காங்க. ராப்ஸ் எல்லாம் பிரிச்சிடலாம். இது கைரோ டைப் வாட்ச்னு உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இது ஸ்பின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் காரில் ஒரு ரிம் எப்படி ஸ்பின் ஆகும்போது உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அதே எஃபெக்ட் இதுலேயும் கிடைக்கும். அட்டென்ஷன் டு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், உள்ள ட்ரில்டு ரோட்டர்ஸ் தெரியும். பிரேக் காலிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சேம் இவங்களோட SKMEI பிராண்டிங் இருக்குது. அது தென் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஹார்ஸ் அண்ட் மினிட்ஸ் அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நைட்டில் க்ளோ ஆகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா விவோ LH ரேஸ் அப்படின்னு ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா TE37SL அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் நாப் இருக்குது. தென் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் சம்திங் இருக்குது. அண்ட் தென் அவங்க பிராண்டிங் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 30 மீட்டர் சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு தெரியல. மேபி ஸ்பிளாஷ் அண்ட் ரெயின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரீமியமாக இருக்குது. அட்டென்ஷன் டு டீட்டெயிலும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இது ஒரு பெஸ்ட் வாட்ச்னு தான் சொல்லணும். ஃபுல் பிளாக் எலிகண்ட்டாக இருக்குது. இந்த வாட்சில் டைம் மார்க்கிங்ஸ்லாம் இருக்காது. ஸோ டைம் ஐடென்டிஃபை பண்ணுறது கண்டிப்பாக ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஈவன் உங்களால் கரெக்ட் டைமை அக்யூரேட்டாக கெஸ் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா இதில் மார்க்கிங்ஸ் இல்லை. கேஷுவல் அவுட்ஃபிட்டுக்கு போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த விஸ்ட் வாட்ச்க்கு 6 month மேனுஃபேக்சர் வாரண்ட்டி இருக்குது. ஸ்ப்ளாஷ் ப்ரூஃபும் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சோட ஒரு க்யூட்டாக ஒரு சின்ன டேக் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் வாட்ச் மீ அப்படின்னு சொல்லிட்டு. பேக் சைடு யூஸ்வல் அவங்களோட பிராண்டிங் SKMEI அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்மே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேபி கை பெருசாக இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். பட் ஸ்கின்னி ஹேண்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இதை நியர்பை ஷாப்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு அவங்க ஹேண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பராக ஸ்பீடை ஸ்பின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் அது ஸ்பின் ஆகும்போது உங்களுக்கு இருக்கும். யூனிக்காக இருக்கும். கார் கைஸுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஒரு தனி ஸ்டைல் மேக் பண்ணும் இந்த வாட்ச். அண்ட் தென் இதோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஹார்ட்னஸ் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்க்ராட்ச் ப்ரூஃப். இன்னும் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு சாலிட் கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த வாட்சை வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சைஸ் மட்டும் ஒரே சைஸ் தான் இருக்குது. நம்ம வேணும்னா லோக்கல் ஷாப்பில் கொடுத்து சைஸ் ஆல்டர் பண்ணிக்கலாம். சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாம் இவங்க கொடுக்கல. ஸோ அந்த ஒரு இஷ்யூ. ஏன்னா சைஸ் கொஞ்சம் ஓவர் சைஸ்டாக தெரியுது. வேர் பண்ணால் அப்படி தான் இருக்கும். பேக்கில் நீங்கள் இந்த பட்டன் மாதிரி இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்ச் வந்து அன்லாக் ஆயிரும். இந்த ஸ்பின்னிங் ரிம் வீல் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. ரெட், எல்லோ, க்ரீன் அண்ட் தென் பிளாக். இந்த வாட்ச் உங்களுக்கு நல்லாவே ஹெவியாக இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டியும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டர்டியாக தான் இருக்குது. இது போத் உமன் அண்ட் மென் 2 பேத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. ஏன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ உமனுக்கு சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸோட இதே வாட்ச் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்சோட அமேசான் பையிங் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வாட்சோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1800. வித்தின் 2K பட்ஜெட்டில் இது ஒரு பெஸ்ட் பையாக எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வாட்ச் பற்றிய உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.